மஞ்சுஸ் லைஃப். இன்றைக்கி மஞ்சுஸ் லைஃப்பில் ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோஸ்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது வந்து ஒரு 200 to 300 கிராம்ஸ் இருக்கும். நல்லா ஒரு குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதோட தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும். அந்த லெவலுக்கு நல்ல கரெக்டான பதத்தில் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பெப்பர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் எதுவும் சேர்க்காமல் இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பும் மிளகும் நல்லா கலர் மாதிரி இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிற சமயத்தில் நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஃபீனல் சீட்ஸ், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால நம்ம இந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறுறதுக்கு தனியாக நான் ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இது ஆறுற சமயத்தில் நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அதே கடாயில் நான் வந்து நல்லா செக்கில் ஆட்டின கடல் எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தோல் உரித்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். நல்ல பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே இன்னும் சாஃப்டாகவும் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல கலர் மாறுற லெவலுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு எவ்வளோ நல்ல அப்படியே கிறிஸ்பியாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இதை நம்ம ஆயில் ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, டாலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம இதே கடாயில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது, அது மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ அந்த எண்ணெய் ஆல்ரெடி நமக்கு காஞ்ச எண்ணெய்னால நான் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 குண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். நீங்கள் உருளைக்கிழங்கு கேஸ் அப்படின்னு சாப்பிடாதவங்க கூட இந்த டிஷ்ஷு சாப்பிட்லாம். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் எதுவும் வராது நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சூப்பர் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொட்டேட்டோஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நான் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா மசாலா, அதை நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி உங்களுக்கு வேணும்போது கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். இப்போ இதை நல்லா இந்த இதில் பரட்டி எடுங்க. பாருங்கள், நம்மளோட செட்டிநாடு பொட்டேட்டோ ரோஸ்ட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் பொட்டேட்டோ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மஞ்சுஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி அண்ட் சேஃப் குக்கிங்.